எல்லோருக்கும் என் வணக்கம். இன்று நாம quotesandarticles.comல ஹார்வ் ஈக்கர் எழுதிய சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட், அதாவது கோடீஸ்வரனின் ஆழ்மன ரகசியங்கள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை பார்க்க போறோம். இந்த புத்தகத்தின் அனைத்து பாடங்களிலும் பணக்காரங்க எப்படி சிந்திக்கிறாங்க, பணம் குறைவா இருக்கவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்ற வேறுபாட்டை இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கூறியிருக்காரு. பலருக்கு ரிச் டேட் புவர் டேட், அதாவது பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்ற புத்தகம் நினைவுக்கு வரலாம். ஏன்னா அந்த புத்தகத்துல பணக்கார தந்தை எப்படி சிந்திக்கிறாரு, ஏழை தந்தை எப்படி சிந்திக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த புத்தகத்தின் முதல் பாடத்தை பார்ப்போம். பணத்தை குறித்த உங்களின் நம்பிக்கையின் முக்கியத்துவம். உங்க திறமை எந்த அளவுக்கு வளர்தோ அந்த அளவுக்கு தான் உங்க வருமானமும் வளரும். உங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் சார்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அது உங்க வாழ்க்கையின் முடிவுகளா வெளிவருது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பெரும்பாலான மக்களுக்கு பெரிய அளவில் பணத்தை உருவாக்கவோ தக்க வைக்கவோ திறமை இல்லை என்று கூறுகிறார். அப்படி திறமை இருந்தால்தான் அதிக பணத்தோடும் வெற்றியோடும் வருகிற சவால்களை சந்திக்க முடியும் என்றும் கூறுகிறார். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் லாட்டரியில் வெற்றி பெறுபவர்கள். பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப என்ன காண்பிக்குதுன்னா, லாட்டரியின் அளவு என்னவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்ற பெரும்பாலானோர் அவர்களின் அந்த வெற்றிக்கு முன் பொருளாதார ரீதியாய் எந்த நிலைமையில் இருந்தார்களோ அதே நிலைமைக்கு திரும்பினார்கள். ஏனெனில் அவர்களால் அந்த அளவு பணத்தை தான் எளிதாக கையாள முடிகிறது. அதே நேரத்தில் தன் சொந்த முயற்சியால் கோடீஸ்வரர் ஆனவர்கள் தம்முடைய அனைத்து பணத்தையும் இழந்தால் கூட குறுகிய காலத்தில் அதை மீண்டும் அடைந்து விடுகிறார்கள். உங்களுக்கு ஒரு மரத்தின் பழம் பிடிக்கலன்னா மரத்தை குறை சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல. மரத்தின் வேற மாற்றினால்தான் கனியும் மாறும். அதனால உங்க வாழ்க்கையில பணத்தை குறித்த முடிவுகள் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுடைய பணத்தை குறித்த நம்பிக்கைகளை மாத்துங்க. இந்த புத்தகத்திலிருந்து நாம் அடுத்த வீடியோல பார்க்க போற பாடம், உங்க நம்பிக்கைகள் எப்படி உருவாகின்றன, உங்களுடைய பணத்தை குறித்த நம்பிக்கைகள் வெற்றியை நோக்கி இருக்கா தோல்வியை நோக்கி இருக்கா, அதை எப்படி மாற்றுவது. மேலும் வர இருக்க வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.